வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன், பிஹெச்எம்எஸ் ஹோமியோபதி பிசிஷியன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, நிறைய லேடிஸ்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குங்க. என்ன கம்ப்ளைண்ட்? என்னங்க லேடிஸ் மட்டுமே ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படின்னா, லேடிஸ்க்கு தாங்க எப்பயுமே தான் அழகா இருக்கணும் அப்படின்ற எண்ணம் மேலோங்கக்கூடிய லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா 100க்கு 100 பேரும் அப்படின்னு சொல்லலாம். ஜென்ஸ் 100ல 10 பேர் தான். அப்ப அதுக்கும் மேல லேடிஸ்க்கு அவங்கள கவனிக்கிறதுக்கான டைம் இல்ல. பயங்கரமா இப்ப எல்லாரும் வந்து பாருங்க, அதாவது ஹவுஸ் ஒய்ஃபா இருந்த காலகட்டம் அப்படின்றதெல்லாம் மாறி, ஹோம் மேக்கரா இருந்த காலகட்டம்லாம் மாறி, எல்லாருமே வேலைக்கு போறாங்க. அங்கேயும் பிரஷர்ஸ், வீட்லயும் பிரஷர்ஸ், குழந்தைங்க கிட்டயும் பிரஷர், எக்கனாமிக்கலியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க சமாளிக்க வேண்டியது இருக்கு. அதனால அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏஜிங் அப்படின்றது ரொம்ப சீக்கிரம் ஆயிடுது. நிறைய என்ன அவங்க வந்து பண்ணாலும் அந்த ஏஜிங்க அவங்களால போஸ்ட்போன் பண்ணவே முடியல. 30 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 40 இயர்ஸ் மாதிரி தெரியுறாங்க. 40 இயர்ஸ் 50 இயர்ஸ் மாதிரி தெரியுறாங்க. அதுவும் மெடிக்கல் ப்ரொஃபஷன்ல எங்களை மாதிரி ப்ரொஃபஷன்ல எல்லாம் இருக்கவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி. அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் எந்த அளவுக்கு அதிகமா இருக்குதோ அந்த அளவுக்கு ஏஜிங் அப்படின்றது போகதான் செய்யுது. ஏஜிங் அப்படின்றது ஒரு தப்பான விஷயமா கிடையாது. ஏஜிங்க நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். பட் இருந்தாலும் ஒரு சுய தொழில் செய்யறவங்க இப்ப வந்து 30 வயசு இருக்கவங்க 40 வயசு வரை இருந்தாலும் கவலைப்படணும் அப்படின்ற அவசியம் இல்லை. ஏன்னா என்னோட பிசினஸ், என்னோட தொழில், நான் பெருசா யாருக்கும் பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஆனா ஒரு கன்சர்ன்ல வேலை செய்யறவங்க, முக்கியமா மீடியா ஃபீல்ட்ல வேலை செய்யறவங்க, என்னோட அழகுதான் எனக்கு மூலதனம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வேற வழி இல்லை இல்லைங்களா? அவங்க ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் பூத்த மலர் போல இருக்கணும். அப்ப அதுக்குன்னு அவங்க சில விஷயத்த செஞ்சுதான் ஆகணும் இல்லைங்களா? அப்ப அந்த மாதிரி ஒரு கஷ்டத்துல நீங்களும் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிள். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், எப்பயுமே எல்லாராலையும் இளமையா இருக்க முடியாது இல்லைங்களா? இட்ஸ் ஜஸ்ட் அ பிசியோலஜிக்கல் ப்ரோசஸ். ஒரு வயது வருது, 30 பிளஸ் ஆனாலே நமக்கு வயசாயிடுச்சு அப்படின்றது நம்ம மனசை ஏத்துக்கணும். ஆனா நம்ம இந்த மாதிரி ப்ரொஃபஷன்ல இருக்கோம் இல்லைங்க, நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான், பட் நான் அந்த மாதிரி எனக்கு ரொம்ப ஆசை, நான் வந்து எப்பயுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கணும், நியாயமான ஆசைதான். அப்ப 50 இயர்ஸ் அப்படின்றது அட்லீஸ்ட் ஒரு 40 இயர்ஸ் மாதிரி தெரியலாம். 40 இயர்ஸ்ன்றது ஒரு 35 இயர்ஸ் மாதிரி தெரியலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தட நம்ம ஃபாலோ பண்ணும்போது அதுக்குன்னு எவ்வளவு செலவு பண்றாங்க. நல்ல பொட்டாக்ஸ் இன்ஜெக்ஷன்ஸ் என்ன, அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஹைலூரானிக் ஆசிட் ஃபில்லர்ஸ் என்ன, ஏகப்பட்ட விஷயம் வந்துருச்சு இல்லைங்களா? அதுக்கு மேல குளுட்டாத்தியோன் ட்ரீட்மெண்ட், ஹைலூரானிக் ஆசிட் சப்ளிமெண்ட்ஸ் என்ன, கொலேஜன் சப்ளிமெண்ட்ஸ் என்ன, இப்படி ஏகப்பட்ட விஷயம் எடுக்கிறவங்க. இதுல வந்து அழகு மட்டுமே இல்லைங்க. எனக்கு இந்த மாதிரி ஸ்கின்லயும் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வயிறும் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு பெரிய தொப்பை போட்டுடுது. இந்த மாதிரி எல்லாம் யோசிக்கிறவங்க முதல்ல வந்து பாருங்க, ஸ்கின்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு, நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் விஷயங்க, தண்ணி நிறைய குடிங்க. ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிங்க. நம்ம என்ன காஸ்மெட்டிக்ஸ் ஆனா யூஸ் பண்ணலாம். ஆனா காஸ்மெட்டிக்ஸ் யூஸ் பண்றதை விட நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நேச்சுரல் பேஸ்ட் மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த லிப்ஸ்டிக்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு காஸ்ட்லியா இருக்கு. இந்த பப்பாயால இருந்து வரக்கூடிய லிப்ஸ்டிக், அதுல ஷேட்ஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் வருது. ஒரு ரோஸ் வருது, அதே மாதிரி ஒரு லைட் ஒரு ஆரஞ்சு டென்ட் வருது, இந்த பீட்ரூட் ஒரு டார்க் ஆரஞ்சு வருது. இந்த மாதிரி ஷேட்ஸ், அதாவது டார்க் ஒரு மெரூன் மாதிரி, ஒரு ரோஸ் மாதிரி, குலாப் கலர், இந்த மாதிரிலாம் தான் வருது. ஆக்சுவலி இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுங்க. நம்ம லைட்டா போட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட லிப்ஸ் வந்து கருப்பாகாது. ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், ஸ்கின்ல ஒரு ஏஜ் ஆனா சுருக்கங்கள் அப்படின்றது காமன். அதுக்கு ரொம்ப சிம்பிளான மெத்தட் என்ன அப்படின்னா தேங்காய் எண்ணெய். ரொம்ப வந்து நம்ம ஆஃபீஸ் காலையில போறதுக்கு முன்னாடி ஃபேஸ்ல நல்லா தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. அரை மணி நேரம் ஊறிட்ட பின்னாடி ஃபேஸை வாஷ் பண்ணிட்டு நீங்க போங்க. ரொம்ப வந்து காஸ்ட்லியான விஷயமா இருந்தாலும் காஸ்மெட்டிக்ஸ் நிறைய ஃபேஸ்க்கு போடாதீங்க. சிம்பிளா ஒரு இப்ப ஹோமியோபதியில ஒரு பவுடர் இருக்குங்க, சில்க் அண்ட் ஸ்டே அப்படின்ற ஒரு பவுடர் இருக்கு. ஹோமியோபதியில ஒரு கிரீம் இருக்கு, சில்க் அண்ட் ஸ்டே கிரீம். இப்ப அந்த கிரீம் போட்டு அந்த பவுடர் போட்டாலே நம்மளுக்கு மேக்கப் பண்ண மாதிரி ஒரு லுக் வந்துரும். இப்ப நான் அந்த மாதிரி கிரீம், அந்த சில்க் அண்ட் ஸ்டே கிரீம் தான் போட்டிருக்கேன், சில்க் அண்ட் ஸ்டே பவுடர் தான் போட்டிருக்கேன். லிப்ஸ்டிக் மட்டும் டார்க்கா போட்டுக்கோங்க, அவ்வளவுதான். இந்த லிப்ஸ்டிக்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷேட்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதை நம்ம கண்ணு மேல போட்டுக்கலாம். ரொம்ப சிம்பிள். கொஞ்சம் ஐப்ரோஸ் நீங்க திக்கா வச்சுக்கோங்க, அப்ப நல்ல மேக்கப் பண்ண லுக் வந்துரும். இந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. சோ நம்ம ஹோமியோபதி இது போடுறோம் அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது வந்து பியூர்லி ஹெர்ப் அப்படின்னாலும் நம்ம அதுல கேலமின் தான் ஜாஸ்தி இருக்கும். அப்ப நம்ம ரிமூவ் பண்ணும்போது தேங்காய் எண்ணெய் போட்டு ரிமூவ் பண்ணலாம். காலையில தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ஊறிட்டு இல்ல 10 நிமிஷம் காலையில எந்திரிச்ச உடனே முகத்துல தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க. வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு முகத்தை கழுவிட்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா அந்த சோப் யூஸ் பண்றது சில்க் அண்ட் ஸ்டே சோப் இருக்குங்க. அதுல உங்களோட ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின்னா இருக்கு அப்படின்னா சில்க் அண்ட் ஸ்டேல கிளிசரின் சோப் இருக்கு. ரொம்ப வந்து காம்ப்ளெக்ஷன் கம்மியா இருக்கு அப்படின்னா பெர்பரி சோப் அப்படின்றது இருக்கு. எங்க ஸ்கின்ல குட்டி குட்டி இன்ஃபெக்ஷன்ஸ் இருக்குங்க, குட்டி குட்டி பிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னா கேலண்டுலா சோப் இருக்கு. இதுல உங்க ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது போட்டுட்டு இந்த மாதிரி சிம்பிளா போங்க. அதே மாதிரி ஈவினிங் வந்தோ ஃபேஸ் வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் போட்டு வைப் பண்ணிட்டு
தேங்காய் எண்ணெய் நல்லா போட்டு முகத்தை இது பண்ணிட்டு ஒரு டிஷ்யூ வச்சு தண்ணியில வச்சு கிளீனா வைப் பண்ணிடுங்க. வைப் பண்ணி விட்டுட்டாலே அந்த எண்ணெய் பதம் இருக்கும். வேற எதுவும் போடணுன்றது இல்ல. அதுக்கும் மேல இல்லைங்க நைட்டு நாங்க பராமரிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு க்ரீம் போடலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க. பெருசா நிறைய நம்ம வந்து பாத்தீங்கன்னா காஸ்மெட்டிக்ஸ் அது இதெல்லாம் போடணுன்றது இல்ல. ரொம்ப சிம்பிளா கொஞ்சோண்டு பப்பாயா கொஞ்சம் பழுத்த பப்பாயா எடுத்துக்கோங்க. அந்த பல்ப்பை மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு லைட்டா மிக்சியில போட்டுட்டு அது கூட வந்து பாருங்க நம்ம அந்த ஜெல்லியா எடுத்துக்கணும். எப்படி அப்படின்னா இந்த ஆளி விதை இருக்கு பாத்தீங்களா, நல்லா இவ்வளவு ஆளி விதை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு கடாயில போட்டீங்கன்னா பட்டு 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 பட்டுன்னு வெடிக்கும். இதை வந்து நல்லா மிக்சியில போட்டு அரைச்சிடுங்க. ஒரு தின் கன்சிஸ்டன்சி வந்துடும். பப்பாயா இவ்வளவே பழுத்த பழம் எடுத்தீங்கன்னா அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி அது ஜெல்லி கன்சிஸ்டன்சி வந்துடும். கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டீங்க அப்படின்னா பிசு பிசு பிசுன்னு ஒட்டும். வடிகட்டிடுங்க. வடிகட்டுறதுக்கு முன்னாடி இதையும் கொட்டிடுங்க. கொட்டிட்டு வடிகட்டிடலாம். இல்ல அதை தனியா எடுத்துட்டு இதை கலந்துக்கலாம். ரெண்டுத்துல எப்படினாலும் செய்யலாம். இது நீங்க வந்து அந்த ஆளி விதை கொதிக்கிறதோடவே போனோம்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊத்தி பப்பாயா அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு அது கூட போட்டு நல்லா இது பண்ணி அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜ்ல வச்சிருங்க. ஜஸ்ட் கிரீம் நைட் நல்லா அப்ளை பண்ணிட்டு படுத்துக்கோங்க. அப்ப பெருசா நான் காஸ்மெட்டிக்ஸ் போடல. ஒரு ஏஜ் அப்படின்றது 50+ல நம்ம 50+ மாதிரி தெரியாம 40+ மாதிரி தெரியும். 50+ல 30+ மாதிரி தெரியுமா? அதுக்கு வழியும் வாய்ப்பும் கம்மி. அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது அப்படின்னு ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் அதெல்லாம் வேண்டாம். இயற்கை சார்ந்து நீங்க போறீங்க அப்படின்னா நல்லது. அதே மாதிரி பாருங்க மன உளைச்சலை கம்மி பண்ணுங்க. ஸ்ட்ரெஸ் லெவல்ல நிறைய கம்மி பண்ணிட்டீங்க அப்படின்னாலே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாக்குறதுக்கு பிளசண்டா இருப்போம். இல்லைங்களா? பாக்குறதுக்கு ரொம்ப பிளசண்டா இருப்போம். நல்லாவே இருப்போம் அப்படின்னு சொல்லலாம். குட் லுக்கிங் அப்படின்னு சொல்லிக்கலாம். சோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. பேசிக்கான விஷயம் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. பேசிக்கான விஷயம் இந்த பப்பாயாவும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த இதுவும் போட்டு ஆலி விதை ஜெல்லும் போட்டு நீங்க ஒரு நைட் கிரீம் போட்டுக்கலாம். அதையே வந்து பாத்தீங்கன்னா வீட்ல இருக்கீங்க சண்டேல அப்படின்னு காலையில ஒரு டைம் நைட் ஒரு டைம் போட்டுக்கலாம். ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவன் டோன் அப்படின்றது இருக்கும். ஸ்கின் வந்து ஆரோக்கியமா இருக்கும். அழகா இருக்கும் அப்படின்றத விட ஆரோக்கியமா இருக்கும் அப்படின்றது நிதர்சனமான உண்மை. ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். இதே மாதிரி இன்னொரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதே மாதிரி அந்த தொப்பைக்கானது இன்னொரு டிப் நான் உங்களுக்கு சொல்றேன் இன்னொரு வீடியோல. ஓகேங்களா? தேங்க்யூ.